அதாவது குரங்கு கையில் பூமாலை கிடச்சா அது பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல் என்னமோ நம்மளுடைய கெட்ட நேரம் இந்த ஆளுநர் நமக்கு வந்து வாங்கியிருக்காரு. ஏற்கனவே காவி உடையை அடித்து சர்ச்சைகள் கிளம்பிச்சு. திருப்பி நீங்கள் காவி உடைன்னு சொன்னால் அது என்ன தான் பண்ண முடியும்? அவரை இந்த வாதத்துக்கு மருந்துக்கு பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 300க்கு மேற்பட்ட இடங்கள் 370 வரைக்கும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஒன்றியத்திலே ஆட்சி அமைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கை நீட்டுறவர் தான் வந்து அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் கை நீட்டுறாருன்னு கேளுங்க. கேரளாவுக்கு வந்து சிலந்தி அணையில் வந்து அணைக்கப்பட்டார். அது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். அதாவது நாங்கள் வந்து எந்த அளவுக்கு தடுத்துருக்கோங்கிறது நாங்கள் பிடிச்சிருக்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க அன்றைக்கி நடமாட்டத்தை விட்டுட்டாங்க, நாங்கள் இன்றைக்கி தடுத்துருக்கோம். அது தடுக்கப்படுவதால் தான் இவ்வளோ பரிந்துரைகள் இல்லாத செய்யப்படுகின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டார். அதனால் இளைஞர்களுடைய வாழ்வு, மாணவர்களுடைய வாழ்வு பெறும் என்பதை உணர்ந்தவர், அறிந்தவர். நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுப்பதுதான் எங்களுடைய லட்சியம். மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், தமிழர்களை எதிர்க்கிற நடவடிக்கை சமீபத்தில் தேர்தல் பேசியிருக்காங்க. அதாவது ஒடிசாவில் போய் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர்களை போற்றுகிறார். இது என்னன்னே தெரியல. இரட்டை நிலைப்பாடு தான் நாங்கள் எடுப்பது கிடையாது. நாங்கள் இன்றைக்குமே ஒரே நிலைப்பாடு தான், ஒரே மாதிரி தான். கடிதம் தானே எழுதியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க. அதற்குரிய நடவடிக்கைகளை நீர்வளத்துறை எடுக்கும். நான் கண்ட தலைவர்கள் இளம் தலைவர் வந்து ராகுல் காந்தியை யாரும் ட்வீட் பண்ணியிருந்தாரு. மறுபடியும் அந்த ட்வீட்டை நீக்கிருக்காரு. அவருக்கு கிடைத்த பாராட்டு முழங்கினால் அதை எடுத்து